அஹ்லாக்கு தான் நம்ம இடத்துல தேவை. முக்கியமா என் தோழர்களா உங்கள்கிட்ட சொல்ற, அஹ்லாக்க கடைபிடிங்க. உலகமே உங்களுக்கு எதிராக இருந்தாலும் நீங்க அஹ்லாக்ல மாறிடக்கூடாது. உங்களை விமர்சிச்சாலும் சரி, உங்களை எதிர்த்தாலும் சரி, உங்களை குதர்க்கம் பேசினாலும் சரி, நீங்க நல்லது செய்யும் போது உங்களை குத்துனாலும் சரி, உங்க முதுகுக்கு உங்க கூடவே இருந்து ஒருத்தர் உங்களுக்கு துரோகம் செஞ்சாலும் சரி, அல்லது நண்பனா இருக்கக்கூடிய துரோகியா மாறினாலும் சரி, துரோகி நண்பனா மாறினாலும் சரி, இந்த உலகமே உங்களை எதிர்த்து நின்றாலும் சரி, நீங்க அஹ்லாக்ல மாறிடக்கூடாது. யூதன் ரசூலுல்லாஹ்வுடைய சட்டையை பிடிச்ச போது உமர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. அவர்கிட்ட சொன்னாங்க, உமரே உன்னிடத்திலிருந்து நான் இதை எதிர்பார்க்கலன்னாங்க. அந்த யூதன் இஸ்லாமை ஏற்றதற்குரிய காரணம், அவரிடத்துல எவ்வளவு அநீதமான முறையில் நடந்தாலும் அவர் நீதியோட நடப்பாருங்கிற குணத்தை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட, அதை பார்த்துட்டு இஸ்லாத்துக்கு வரனாரு இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய குணத்தில் அது மிக முக்கியமானது. யார் உங்களிடத்தில் அல்லது நீங்க யார் உங்களுக்கு எதிராக நிற்கும் போதும் அநீதமான முறையிலேயே குணத்துக்கு மாற்றமாவோ இஸ்லாமுடைய முறைக்கு மாற்றமாவோ நடந்தாலும், அது உங்களுடைய மனைவியா இருந்தாலும், உங்க பிள்ளைகளா இருந்தாலும், உங்க எதிரியா இருந்தாலும், உங்க நண்பனா இருந்தாலும், உங்க பெற்றோரா இருந்தாலும், நீங்க எப்படி நடக்கிறீங்கன்னு அல்லாஹ் பார்க்க போறான். அவர் ஏன் நடந்தாரு, நீங்க அதுக்கு பகரமா நடக்கலையான்னு அல்லாஹ் கேட்க போறது இல்லை.